ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெருநாளைக்கு என்னென்ன டிஷ்ஷு செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். முதல்ல நான் தால்ச்சா செய்யலான்னு எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு அரை கப்பு துவரம்பருப்பை வேக வச்சு மஞ்சள் தூளோடு வேக வச்சு அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையானது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட கத்தரிக்காயையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். இப்போ நான் கெட்டியான ஒரு புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டு அதோடு நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பையும் இதில் கலந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம விசில் வர்ற வரைக்கும் வேக விடுவோம். இதில் கருவேப்பிலை நிறையா நான் சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் தால்ச்சா நல்ல வாசனையாக இருக்கும். சூப்பரான நம்மளுக்கு ஒரு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கண்டாக்கா, தக்காளி மிஸ் பண்ணிட்டேன். வெங்காயத்தோட தக்காளியும் கலந்துக்கங்க. நான் அதுக்கு பிறகு நான் போட்டுட்டேன், ஆனால் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேட்ஸ் வருஷம் வருஷம் நோம்பில் எங்கள் புருணா நாட்டு மன்னர் சுல்தான் இந்த பேரிச்சம்பழத்தை கொடுப்பாரு. அதில் மீதம் இது இருந்துச்சு. இதில் நம்ம இப்போ பச்சடி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த பச்சடி எல்லா கல்யாண வீட்டிலையுமே இந்த பேரிச்சம்பழ பச்சடி கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ ஃபேமஸ். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு கடுகை தாளிச்சிக்கிட்டு வெங்காயத்தை போட்டு தக்காளி, பச்சை மிளகா, கத்தரிக்காய் இது எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் இதை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பேரிச்சம்பழத்தை போட்டுக்கிட்டு மசாலா மஞ்சள் தூள், மிளகாய் தூளை ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு சேர்த்துருக்கிறேன். கெட்டியாக புளியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இதை வேக விட்டுருவோம். இது ஏண்டாக்கா பேரிச்சம்பழம், கத்தரிக்காய் எல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்மளுக்கு வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பேஸ்ட் பதத்தில் வந்துருச்சு. 1-2 பேரிச்சம்பழம் மட்டும் கொஞ்சமாக நிற்கிது. இருந்தாலும் அதை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி இதை 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1க்கு 2 முறை நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருப்பி தண்ணியை ஊற்றி நான் இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறேன். இதை ஊற வச்சுட்டு இதுக்கு பிறகு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு, மசாலா செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். 1 கிலோ ரைஸுக்கு நீங்கள் 200 கிராம் ஆயில் எடுத்துக்கலாம். நான் 150 கிராம் ஆயிலும் 50 கிராம் நெய்யும் இப்போ எடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு நான் 400 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது 400 கிராம் வெங்காயத்தையும் போட்டு இது கோல்டு கலரில் வரணும் வெங்காயம், அதுதான் முக்கியம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக வேண்டி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நீங்கள் பொன்னிறமாக வறுத்துக்கங்க. ஏண்டாக்கா வெங்காயம் கோல்டு கலரில் வந்தால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு 8 பேர் கணக்காக கெஸ்ட்டு வராங்க. அதுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் மசாலா ரெடி பண்ணுறேன். இதுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கு பிறகு ஜீரகத்தூள், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் எதுக்காகண்டாக்கா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி இட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு இதை நான் நல்லா போட்டுக்கிட்டேன். இதோட கஸ்தூரி மெத்தியும் போட்டிருக்கிறேன்.
அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் நல்ல கோழியை நல்லா லெக் பீஸாக எடுத்து இதை நான் இந்த மாதிரி தான் நான் இப்போ வறுத்தெடுக்க போகிறேன். இதில் நல்லா நீங்கள் மசாலா நல்லா ஏறுற அளவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல மசாலா உள்ளக்க இறங்கி சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது பொன்னிறத்தில் வந்துருச்சு வெங்காயம். இப்போ நான் வந்து பச்சை மிளகா சேர்க்குறேன். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி போல் சேர்ப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கோழியை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப்பு வந்து தயிர் ஊற்றிக்கங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் நான் ஊற்றிக்கிட்டேன். புதினா இலை கொத்தமல்லி இலை போட்டுக்கிட்டேன். நான் வந்து இப்போ கடையில் வாங்கின மசாலா பிரியாணி மசாலாவை தான் நான் இப்போ போடுறேன். வேறு எதுவுமே நான் கலக்கவே இல்லை. கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் வீட்டில் வந்து மசாலா ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக பிரியாணி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு போட்டுக்கிட்டு பெருஞ்சீரகத்தை போட்டுக்கிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் தண்ணி இல்லாமல் இதில் வந்து கலந்துக்குவோம். இது வந்து ஒரு 50% 60% வேகணும். அதுக்கு மேலே வேகக்கூடாது. பார்த்துக்கங்க, இந்த மாதிரி இருக்கணும். அரிசி பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு இரும்பு தவாவை வச்சு அது மேலே நம்ம வச்சுருந்த மசாலா சட்டியை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுலேருந்து பாதி மசாலாவை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நடுவில் வந்து இன்னொரு நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்த மசாலாவை வந்து போட்டு இப்போ நம்ம திருப்பியுமே இது மேலே அரிசியை வந்து ஆட் பண்ணுவோம். கலர் பவுட்ரு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் பவுட்ரு, ஆரஞ்சு கலர், ரெட் கலர், அந்த மாதிரி லைட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி கலர் பவுட்ரு நான் கொஞ்சமாக கலந்து ஊற்றிருக்கிறேன். அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா கவர் பண்ணி மூடிட்டேன். நல்லா அழுத்தமான ஒரு பாத்திரத்தையோ இல்லை இந்த மாதிரி வந்து குழவியோ ஏதாவது எடுத்து மேலே நல்லா காற்று வெளியில் வராத அளவுக்கு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். சூப்பராக இப்போ பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா ஏறி கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் ஃப்ரை சூப்பராக வந்திருக்குங்க. சாஃப்டாகவும் வந்திருக்குது. நல்லா வெளியில் கோட்டிங்கும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன செஞ்சோன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி தால்ச்சா வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்தது பேரிச்சம்பழ பச்சடி வச்சுருக்கிறேன். அருமையான பாயாசங்க, முஸ்லீம் வீட்டு பிர்னி கஞ்சி நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இதை எனக்கு காட்ட டைம் இல்லை. இன்னொரு நாள் கண்டிப்பாக இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு சாக்லேட் புட்டிங் செஞ்சேன். சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கிறேன். ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ பிரியாணி எப்படி நம்மளுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப பயமாக இருக்குது. என் அக்கா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கணக்காக நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்க. சூப்பராக வந்திருக்குங்க. நான் பாருங்கள், ஒரு அரிசி கூட உடையவே இல்லை. பதம் கரெக்டாக வெந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கவே பிரியாணி செம்ம அசத்தலாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க பிரியாணி. எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப மனசார சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த பெருநாள் போச்சு.
உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி போயிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வருதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிக்கன் வந்து அருமையாக வெந்து இங்கே பாருங்கள், அப்படியே பஞ்சு போல் இருக்குது. பேரிச்சம்பழமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பேரிச்சம்பழ பச்சடி எல்லா காம்பினேஷனுமே எங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. தால்ச்சாவும் ரொம்ப கல்யாண வீட்டு தால்ச்சா போல் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.